வணக்கம் மக்களே, வெல்கம் டு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம ஒரு ரெசிபி வீடியோ பார்க்க போகிறோங்க. ரொம்ப ஈஸியாக இந்த போலி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய், கடலைப்பருப்பு அதெல்லாம் போட்டு ரொம்ப சிம்பிளாக மைதா மாவு வச்சு செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட். சரி, இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு கப் கடலைப்பருப்பை வந்து ஒரு 2 hours ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ அந்த கடலைப்பருப்பை வந்து குக்கரில் போட்டு ஒரு 2 to 3 விசில் விட்டு நல்லா வேக வச்சுக்குவோம். எனக்கு இந்த போலி அப்படின்னோடனே ஞாபகத்துக்கு வருது பார்த்திங்கன்னா, கோயம்புத்தூரில் இருக்கவங்களுக்கு தெரியும். இந்த கிராஸ் கட் ரோட்டில் ஸ்ரீதேவி பக்கத்தில் ஒருத்தர் வந்து வண்டி வச்சுட்டு சூடாக போட்டு தருவார். செம டேஸ்ட்டாக இருக்கும். அந்தளவுக்கு இல்லைனாலும் இது ரொம்ப நல்லா தாங்க இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கர் மூடி போட்டு ஒரு 2 to 3 விசில் வரைக்கும் பருப்பு வேக வச்சு எடுத்துக்கும். இப்போ இந்த விசில் அடங்குற நேரத்துக்குள்ளே நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். நான் ஒரு கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். இந்த மாவு கூட லைட்டாக ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டுக்கோங்க. இது வந்து ஸ்வீட்னஸை வந்து நமக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லா வந்து ரஃபாக மிக்ஸ் பண்ணிக்குவோம். மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டாக இருக்க வரைக்கும் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்மளோட மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா அமுத்துனா நல்லா சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து போலி நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். இது ஒரு 1/2 hour நம்ம வந்து ஊற வச்சுருவோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட கடலைப்பருப்பு வந்து விசில் அடங்கிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, ரொம்ப மேஷ் ஆகிடக்கூடாது, கொஞ்சம் பருப்பாக இருக்கணும். இந்த மாதிரி அமுத்துனா உடையிற அளவுக்கு குக் ஆனால் போதுங்க. இப்போ நம்மளோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த பூர்ணம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நான் வந்து ஒரு 3 to 4 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். இப்போ இந்த நெய்யில் வந்து ஒரு கப் அளவுக்கு தேங்காய். இது வந்து 2 விதமாகவும் செய்யலாங்க. தேங்காய் ஃப்ளேவர் ஜாஸ்தியாகவும் செய்யலாம், இல்லை இந்த பருப்போட ஃப்ளேவர் ஜாஸ்தியாகவும் செய்யலாம். நான் வந்து தேங்காய் 1 கப்பும் கடலைப்பருப்பு 1/2 கப்பும் எடுத்திருக்கேன். ஸோ தட் எனக்கு வந்து தேங்காயோட ஃப்ளேவர் ஜாஸ்தியாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம தேங்காயை வந்து நெய்யில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்குவோம். ஒரு அளவுக்கு கோல்டன் கலர் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணலாம். இப்போ வந்து ஒரு 1/2 கப் மண்டை வெல்லம் நான் வந்து துருவி வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணிகிட்ருக்க தேங்காய் கூட சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். இப்போ அந்த மண்டை வெல்லம் பார்த்திங்கன்னா நல்லா உருகி ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் வரும். அது வரைக்கும் வந்து நம்ம வணக்கிட்டே இருக்கணும். இதுக்கு வந்து மண்டை வெல்லம் தாங்க நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நம்ம கடலைப்பருப்பெல்லாம் ஆட் பண்ணோன்னா அது அவ்வளோ நல்லா இருக்காது. நெக்ஸ்ட் வந்து நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்க கடலைப்பருப்பு இதே ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து கொஞ்சம் ரொம்ப மேஷ் பண்ணக்கூடாது. கொஞ்சம் அந்த நம்ம பருப்பு வந்து கொஞ்சம் கடிக்க கிடைக்கணும். அந்த மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதையும் போட்டு நல்லா வணக்கிக்குவோம். இப்போ வந்து ஒரு 2 to 3 ஏலக்காய் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றினா தாங்க அடி பிடிக்காமல் இருக்கும். இல்லைன்னா வந்து ஒரு மாதிரி சட்டியெல்லாம் வந்து அடி பிடிச்சிக்கும். இப்போ வந்து நம்மளோட பூர்ணம் வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் தாங்க இருக்கும். நல்லா நம்மளால் வந்து பால்ஸ் மாதிரி கையிலே உருட்டுறக்கு வரும். இது இப்படியே தனியாக சாப்பிட்டாலே வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதில் ஆக்சுவலாக பாதி பூர்ணம் நான் வந்து செய்யும் போதே பாதி சாப்பிட்டேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. சாரி. இப்போ நான் வந்து ஒரு நார்மல் பிளேட், இலை இருந்தால் இலையில் தட்டலாம். என்கிட்ட இலை இல்லை, அதனால் ஒரு பிளேட்டை வந்து சும்மா திருப்பி போட்டு வச்சு அதில் ஒரு ஸ்பூன் நெய் தடவி இருக்கேன். நம்ம தேய்ச்சி வச்சுருக்க மாவு வந்து ஒரு சின்ன உருண்டை எடுத்து இந்த மாதிரி கையிலேயே லேசாக அமுத்தி விட்டால் போதுங்க. சப்பாத்தி கல்லெல்லாம் வச்சு தேய்க்க வேணுங்கிறது இல்லை. இப்படி வச்சு அமுத்திட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க பூர்ணத்தை எடுத்து இப்படி உள்ளே வச்சு, இது மைதாங்கிறதுனால ஒரு மாதிரி எலாஸ்டிக்காக இருக்கும். ஸோ நம்ம இழுத்து க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும். கோதுமை மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். பட் மைதா மாவு வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அதனால் எல்லா பக்கம் நல்லா கவர் ஆகிற மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு சும்மா கையில் இப்படி தட்டினீங்கனாலே போதும். எந்த அளவுக்கு லேசாக தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு தட்டிக்கோங்க. இந்த மாதிரி இப்போ இருக்கிற எல்லா மாவையும் வந்து தட்டி நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, மாவு ரெடி. இப்போ நான் தோசைக்கல் சூடு பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை சப்பாத்தி மாதிரி தாங்க போட்டு கொஞ்சம் நெய் ஊற்றி அப்படியே நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் சுட்டு எடுத்துட வேண்டியதான். இந்த சூட்லேயும் அப்படியே கொஞ்சம் அந்த வெல்லம் எல்லாம் உருகி
அப்படியே அந்த கடலப்பருப்போடு சேர்த்து சாப்பிடும்போது செம்மையாக இருக்குங்க. நான் வந்து இப்படி ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போதே அந்த தேங்காயோட வாசம் தூக்குது. அவ்வளோதாங்க, நம்மளோட போலி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அந்த பூர்ணம்லாம் ஸ்ப்ரெட் ஆகி நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.